இதுதான் நம்ம கார்டன்ல இருக்கும் சப்போட்டா மரம். நிறைய குளுமை தருது. இலைகளே எவ்வளவு கச்சிதமா இருக்கு பாருங்க. சப்போட்டா மரத்துக்கு அதிக மெயின்டெனன்ஸ் வேணாம்னு சொல்லலாம். தினமும் கொஞ்சம் தண்ணி, சூரிய ஒளி வந்தா போதும். சப்போட்டா பழம் நல்லா வளருது. சில பழங்கள் இன்னும் ரா, சில நல்லா பழுக்குது. வீட்ல க்ரோன் பண்ணினா சப்போட்டா டேஸ்ட் ரொம்ப நேச்சுரலா ஸ்வீட்டா இருக்கும். இப்படி பழுக்கும்போதே மரத்திலேயே டிட்டாச் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நேச்சுரலி ரைப்புன்ற அர்த்தம். சப்போட்டா மரத்துக்கு தினமும் தண்ணி, மாதம் ஒரு தடவை காம்போஸ்ட் மற்றும் நல்ல வெயில் இருந்தாலே லஷ் க்ரோ ஆகும். நாங்க ஹியர் கிச்சன் வேஸ்ட் காம்போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதன் growth ரொம்ப நல்லா இருக்கு. சரி நண்பர்களே, இதுதான் நம்ம வீட்டு கார்டன்ல இருக்கும் சப்போட்டா மரம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், காமெண்ட், ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கார்டன் வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.